மகிழ்ச்சியான சிறப்பான உணர்ச்சி மிகுந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அருமை தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள, சிக்காகோவுடைய கான்சல் ஜெனரல் திரு சோம்நாத் கோஷ் அவர்கள, அயலக நலத்துறையுடைய வாரிய தலைவர் அன்பிற்கினிய கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்கள, அரசு உயர் அலுவலர்களே, வாரிய உறுப்பினர்கள் கால்டுவெல் வேல்நம்பி அவர்களே, புகழ்காந்தி அவர்களே, முகமது பைசல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய டிஎன்எஃப் நிர்வாகிகள் வீரா வேணுகோபால் அவர்களே, சிவா முப்பநாத் அவர்களே, சிக்காகோ தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த திரு சரவணகுமார் அவர்களே, நான் தமிழ்ச்சங்கங்கள் பெயர்களை குறிப்பிட்டு கேட்டபோது பெட்னா உள்ளிட்ட 37 தமிழ்ச்சங்கங்கள் இருப்பதாக சொன்னார்கள். அத்தனை சங்கங்கள் பெயரையும் நான் சொன்னதாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் கொடுத்த வரவேற்பு அது மட்டுமல்ல, சிறப்பான கலை நிகழ்ச்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நண்பர் ராம் பிரசாத் உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்களே, என் உயிரோடு கலந்திருக்கும் அமெரிக்க வாழ் தமிழ் பெரும் வணக்கம். எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி கூட சொல்ல மாட்டேன், அதை விட அதிகமான அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கலந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நல்லபடியா சொல்றேன், நான் என்ன தமிழ் மண்ணில் தான் இருக்கேன்னா ஆனால் தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் பெறுகிறேன். உங்களில் ஒருவனா, உங்க குடும்பங்களில் ஒருவனா நான் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை மீண்டும் மீண்டும் உங்களுக்கெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தொழில்துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பிறகு இப்பொழுது லேட்டாக அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார். லேட்டாக வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டாக இருக்கு. தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள் அமைச்சர் பேசுறது சொன்னார், அங்கே வரணும், இங்கே வரணும், எங்கள் பகுதிக்கு வரணும், எங்கள் ஊருக்கு வரணும். ஒரு பெரிய போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில் சிக்காகோ வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சிக்காகோவுக்கு இன்றையெல்லாம்
சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதே சிகாகோவுக்கு நம்முடைய தமிழக தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்கிறார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக ஒப்புதலை தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படித்து பார்த்தேன். எங்கெல்லாம் போயிருக்காரு தலைவர் கலைஞர், எந்த பகுதிக்கெல்லாம் போயிருக்காருன்னு இதெல்லாம் நான் கூர்ந்து கவனித்து படித்தேன். 1971 நவம்பர் மாதம் 8ஆம் நாள் வாஷிங்டனுக்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு இடங்களை பார்வையிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக ஆர்லாண்டோ நகரில் நடைபெற்ற கலை விழாவில் கலந்துக்கிட்டு அங்கிருந்து அங்கே இருக்கக்கூடிய நீரூற்றை பார்த்து ஒரு கவிதையை எழுதி அங்கிருந்த தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு அனுப்பி வச்சார். அதையும் நான் மனசுல படித்து பார்த்தேன். அதில் சொல்லியிருக்காரு கவிதை நிலையில், ஆர்லாந்தோ என்ற நகரில் அரியதோர் ஏரியில் அழகிய மத்தாப்பு உற்றுன்று கண்டேன், ஒளிவிளக்கு கூடுகின்ற காலத்திற்கு உருளையும் சகாமல் ஆடுகின்ற நீரூற்று ஆட்டக்காரி நாட்டியத்தின் நேர்த்தி என்று சொல்வேன் அப்படின்னு இந்த கவிதையை காட்டியிருக்கார். அந்த கவிதை ஆங்கிலத்தில் கூட மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து இதே சிகாகோவுக்கு வந்திருந்தார். வந்தவர் சிகாகோ பல்கலைக்கழகத்தோட அரசியல் கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார். பின்னர் நியூயார்க் சென்று நியூயார்க் தமிழ் சங்கத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். அப்போது எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு தலைவர் கலைஞர் வந்தாரோ அதே போல இன்று நானும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தகுதியோடு இங்கே வந்திருக்கேன். நம்ம திராவிட மாடல் அரசு அமைச்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் உறவுகிட்ட நிச்சயமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க, செய்திகளை படிச்சிருப்பீங்க. எப்படி இருக்கு எப்படி இருக்கு பொண்ணுங்க கேட்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நிறுவனங்களுடைய அதிபர்களை சந்திச்சாலும் இந்தியாவில் தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னிலை வைக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு அதெல்லாம் அவங்க என்னிடத்துல சொல்லுவாங்க. தொழில் தொடங்க வாங்கன்னு நான் அழைப்பு விடுவேன். அதனால தான் முதலீட்டாளர்களின் முதல் முறை தமிழ்நாடு என்ற பெருமையை அடைஞ்சிருக்கோம். எந்த நாட்டுக்கு நான் அரசு முறை பயணமாக போனாலும் என் எண்ணமெல்லாம் அங்கே வாழ்வத நம்ம தமிழர்களை சந்திக்கணும், அங்கே இருக்கிற தமிழ் அமைப்புகளை சந்திக்கணும்னு தான் எனக்கு மனசில் இருக்கும். அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சுட்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புலம்பெயர்ந்து வாழ்கிற நாடான இந்த அமெரிக்காவில் உங்கள் முகங்களை பார்க்கும்போது மீண்டும் சொல்கிறேன், பேசாமல் அப்படி நின்றுட்டு உங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு பாசம் அன்பு என்னை கட்டி போட்டிருக்கு. இந்த தருணத்தில் நான் குறிப்பிட விரும்புவது 2000 ஆண்டுகள் அன்னை தமிழகம் தவமிருந்து பெற்றெடுத்த தலைமகன் சிங்கனுடையும் சிங்கார தன்னுடையும் பூங்குகடனுடையும் புரட்சி கவியுடையும்
தன்னுடைய உரைநடையாக கண்ட கோமான், தம்பிமார் படை மீது விழிவோற்றி வெற்றி கண்ட கோமான், பூமி பந்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுலக ஆசான், ஒப்பற்ற தலைவர், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதுதான். அண்ணா அடிக்கடி சொல்வார், அனைவரும் பிறக்க ஒரு தாய் வயிறு தாங்காது என்ற காரணத்தால் தான் தனித்தனி தாயுடைய வயிற்றில் பிறந்த அன்பு உடன்பிறப்புகள் நாம் என்று சொல்வார். நாமெல்லாம் தனித்தனி தாயுடைய வயிற்றிலே பிறந்திருந்தாலும் நாம் எல்லாருக்கும் இந்த உறவை, பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார். அவர்தான் தமிழ் தாய். உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நடுமரங்களே, ஒளியுள் புதில்லவே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இயக்கங்களே, சூழலை, மன்மத விளக்கு என்றெல்லாம் தமிழை அழைத்துக் கொள்கிறார்கள். இருந்தால் தமிழை தமிழே என்று அழைப்பது புத்தகம். அந்த தமிழ் தாயோட குழந்தைகள் நாம் என்பதுதான் நம்முடைய பெரும் அடையாளமாக இருக்கு. கடந்த வாரம் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான பாதனை சொன்ன பார்த்தேன். நம்மோட தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுற வேர்களை தேடி திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டை பார்க்க, நம்மோட பண்பாட்டை இருக பற்றி கொள்ள, நம்மோட சொந்தங்கள் அடையாளம் காண வந்த இளைஞர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் சூழ்நிலைகளின் காரணமா தொலைதூர தேசங்களுக்கு வந்து தாய் தமிழ்நாட்டோட தொடர்பை இழந்து இன்னைக்கு மீண்டும் தாய்மண்ணின் பாசத்தை, தாய்மண்ணின் அரவணைப்பை உணர்ந்த இளைஞர்களோடு உணர்ச்சி குவியலாக அந்த நிகழ்ச்சி இருந்துச்சு. அதுலேயும் ராதிகா என்ற மியான்மர் நாட்டை சார்ந்த நம்ம சகோதரி பல ஆண்டுகளாக விட்டு போன உறவை மீண்டும் கண்டுபிடிச்சு, நான் தழுத்தழுக்க பேசுறது என் நெஞ்சிலேயே இருக்கு. தன்னோட வள்ளிப்பாட்டியை கண்டுபிடிக்க நினைச்ச அவர் இப்போ தன் மாமா வீட்டோடு வந்திருக்கார், சேர்ந்திருக்கிறார். அங்கே கலாச்சாரம்லாம் எப்படி இருக்கு, ஆனால் சொந்தக்காரங்க குறைவுன்னு சொல்லி அவர் கலங்கினார். உறவுகளை பிரிஞ்சுங்கிற அத்தனை ஏழக தமிழர்களோட உணர்வின் பிரதிபலிப்பாக இருந்துச்சு. எப்படிப்பட்ட வரலாற்றுக்கும் பண்பாட்டுக்கும் சொந்தக்காரர்கள் நாம். இனம், மொழி, நாடு, சாதி, மதம், பால், வர்க்கம், நிலம்னு எந்த பாகுபாட்டுக்கும் இடமளிக்கலாம். உலக உயிர்கள் அனைத்துக்குமான பொதுமுறையை தந்த மாண்புகள் வள்ளுவரை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஊரை தாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்கும்னு அறியா காலத்திலேயே யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு எல்லோரையும் சொந்தமாக கருதி இலக்கிய படித்த புகழுக்கு சொந்தக்காரர்கள் நாம். கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுத்தறிவு பெற்றும் நகர நாகரிகத்தோடு மேம்பட்ட சமூகமாக வாழ்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். அதனால்தான் இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்பட்டது. இப்படிப்பட்ட பெருமைக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் அன்புக்கும் சொந்தக்காரர்களான தமிழ்நாடு இன்னைக்கு பல நாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகள் இருக்கிறோம். அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைகோடியில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூக சொந்தங்களும் வாழ முடியும் என்பதை சாத்தியப்படுத்தியுள்ளது.
நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நீதியும் அதற்காக பாடுபட்ட தலைவர்கள் தான். இதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழக தலைவர் கலைஞரும் பாடுபட்டு சொல்றாங்க. அதுக்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சின்னு தொடர்ந்து தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் அளிச்சுட்டு வரோம். தலைவர் கலைஞர் கணினி கல்விக்கு தந்த முக்கியத்துவத்தால் தான் ஐடி துறையில் தமிழ்நாடு முன்னேறி கலைஞர் உருவாக்கின டைடல் பூங்கா மாதிரி அப்போ வேற எந்த மாநிலத்திலையும் பெருசாக இல்லை. கலைஞர் அமைச்ச அடித்தளத்தில் உலகத்தை தமிழ்நாட்டை நோக்கி இருப்போம். தமிழ்நாட்டை உலக உள்வாங்கிச்சு. அதுக்கு சாட்சியங்களாக தான் நீங்க இருக்கீங்க. தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பானா நமது திராவிட மாடல் அரசு நமது தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களுக்காக அயலக தமிழர் நல வாரியம் உருவாக்கியிருக்கோம். ஜூன் 12ஆம் நாள் அயலக தமிழ்நாளாக கொண்டாடுகிறோம். அந்த வாரியத்தின் மூலமாக தமிழால் இணைவோம், உலகமெங்கும் தமிழ், தமிழ் வெல்லும் ஆகிய தலைப்புகளில் கருத்தரங்கங்கள் நடத்தப்பட்டிருக்கு. வெளிநாடு வாழ்வதற்காக கட்டணமில்லா உதவி மையம் தொடங்கப்பட்டிருக்கு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களோட சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எந்த கிராம திட்டம் என்ற திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. அயலக தமிழருக்கு கணியன் பூங்குழல் விருது வழங்கப்படுது. அயல்நாடுகளில் பணிக்கு சென்று அங்கு இறக்க நேரிடக்கூடியவர்களுக்கு குடும்பத்துக்கு நிதி வழங்கப்படுது. உக்ரைன் நாட்டுக்கு படிக்க போன 1524 மாணவர்கள் அவர்களை போர்க்காலத்தில் மீட்டு வந்தோம். கம்போடியா, தாய்லாந்து, மியான்மரில் வந்து 83 தமிழர்களை மீட்டு வந்தோம். இஸ்ரேல் நாட்டின் கல்வியை கற்க சென்ற படிப்பை தொடர முடியாத 126 பேரை மீட்டோம். கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் 2398 பேரை அயல் நாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் மீட்டு வருவோம். மொத்தத்தில் தமிழர்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் நமக்குன்னு தாய் வீடா தமிழ்நாடு இருக்கு என்ற உணர்வை, நம்பிக்கையை திராவிட முன்னேற்ற ஆட்சி இங்கு ஏற்படுத்தியிருக்கு. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாயினா திட்டம் தான் வேர்களை தேடின்னு அயலகத்தில் வாழ்ந்த நம்ம குழந்தைகளை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வர கூடிய திட்டம். அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், இது கட்சியோட அரசு அல்ல, இது ஒரு எண்ணத்தோட அரசு. சாதி மத வேறுபாடுகளை வீழ்த்துகிற வல்லமையும் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் தமிழுக்குத்தான் இருக்கு. வீழ்வது நாம இருக்கணும், வாழ்வது தமிழாக இருக்கணும். இந்த எண்ணத்தை விதைச்சது திராவிட இயக்கம். உலகத்தில் வேறு எந்த இனத்துக்கும் இல்லாத பெருமை நம்ம தமிழினத்துக்கு உண்டு. தங்களுடைய இன்னுயிரையும் தீக்கு திண்ணை கொடுத்த தாய்மொழியை காக்க தியாக மறவர்கள் நாம். அந்த தியாக மறவர்கள் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் நான் என்ற கர்வம் எனக்கும் உண்டு. மொழி பற்றுக்கும் மொழி வெறிக்குமான வேறுபாட்டையும் இனப்பற்றுக்கும் இனவெறிக்குமான வேறுபாட்டை அறிந்தவர்கள் தான். இங்கே கூடியிருக்கிறவர்கள் சிலர் தான் இந்த நாட்டுக்கு விரும்பி வந்திருப்பீங்க. மற்றவங்க சூழ்நிலையின் காரணமாகவும் பணிகளுக்காகவும் இங்கே வந்திருப்பீங்க. அப்படி வந்து உங்கள் திறமையான உயர்ந்த இடங்களை அடைந்திருக்கீங்க. 2 தவளைகள் தமிழர்கள் வானத்தை வசப்படுத்தும் வானம்பாடை என்பதற்கான பொருள் நீங்கள். திறமையால் தமிழர் தலைநிமிர்ந்து வாழ்வான் என்பதோட அடையாளம் நீங்கள்.
உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, உங்களுக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க. ஒரு தாயின் மக்களா வாழ்க்கை. உங்கள் உயர்வுக்கு காரணமான அறிவையும் உழைப்பையும் மட்டும் நம்பி வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம், ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க. வானுவேல் இருக்கிற பல்லுவரை காட்டுங்க. நம்ம வரலாற்றோட அடையாளமாக விளங்குகிற கீழடி அருங்காட்சியத்தை காட்டுங்க. சிவகலை, கொற்கை, பொருணை போன்ற இடங்களுக்கு அழைச்சிக்கிட்டு போங்க. உங்களால் முடிஞ்ச செயல்களை தமிழ்நாட்டுக்கு செய்யுங்க. தமிழ்நாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வர உங்கள் குழந்தைகள்கிட்ட நம்ம குடும்பத்தை சார்ந்த ஒருவர் தான் இங்கே முதலமைச்சராக இருக்காரு, அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பின பிறகும் உங்களோட இந்த ஆரவாரமும் மகிழ்ச்சியான நிகழ்வும் தான் எப்பவும் என் ஞாபகத்துக்கு வரும்.